அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபிநாத் ஈஸ்வரி கிட்ட போய் பேசுகிறாங்க. அம்மா என்னம்மா ஒரே சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸாக வச்சுருக்கீங்க, யார்மா வர்றது, எதுக்காக எங்கள் எல்லாரையும் அதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணே, கோபி உனக்கு நம்ம சொந்தக்காரங்களே யாருன்னு தெரியாது, அவங்களோட சொந்தக்காரன்னா உனக்கு என்ன தெரியவா போகுது, என்ன விஷயங்கள் தான் நான் நேராக சொல்கிறேன். இனியாவை இதுக்கப்புறம் இப்படியே விட முடியாது. இனியாவுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அவங்க வரும்போது நீங்கள் எல்லாருமே இங்கே இருக்கணும். மாப்பிள்ளையோட அப்பா அம்மானு எல்லோரும் வராங்க. அவங்க வரும்போது நம்ம குடும்பமாக இருந்தால் தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. இது ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது ஆரம்பத்தில் நம்ம கோபிக்கு. உடனே நம்ம என்னம்மா என்ன பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். இனியா பண்ணுறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு கல்யாணம் பண்ணுறதுல சரியாக இருக்காதுமா. அவளோட எதிர்காலத்தை பற்றி நம்ம யோசிக்க வேணாவா. அவளுக்கு முதல்ல படிப்பு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கணும். அதனால் அவள் படித்து முடிக்கிட்டு எது ஒன்று அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி என்ன பண்ணாங்கன்னா கோபியை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. கோபி அவள் இப்போவே படிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா அவள் ஒழுங்காக படிப்பான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக படிக்க மாட்டா. அதனால் அம்மாவோட பேச்சை கேளு, இல்லைன்னா பாக்கியலட்சுமி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த ஆகாஷ் பயலுக்கும் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா. இதனால நம்ம குடும்பத்தோட மான மரியாதைலாம் என்ன ஆகுறது சொல்லு. இதை எல்லாத்தையும் யோசிச்சு நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீ இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாத, சொந்தக்கார் வர மாதிரியே இருக்கட்டும், போனதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. கோபியும் இது ரொம்ப யோசிக்கிறாரு. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம், அதை விட இனியோட வாழ்க்கையும் நமக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி யோசிச்சு என்ன பண்ணனா, சரிங்கம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே இனியா அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருக்கும் தெரிய வரும்போது எல்லாருக்குமே இது கண்டிப்பாக எதிர்ப்பு தான் தெரிவிக்க போகிறாங்க. இதனால் நம்ம கோபி ஈஸ்வரி பாக்கிய இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரிவே வர அளவுக்கு ஒரு போர் மாதிரி நடக்க போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.